سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان الله 11 صلواتோடு துஆ ஆரம்பிக்கணும். நான் சொல்றேமா சொல்லுங்க. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم على محمد اللهم صل عليه وسلم اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه آمين 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا وحبيبك وشفينا وهادينا مرشدنا مولانا محمد عدد ما بعلم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين واغفر لنا وأهلنا وأولادنا وأحبابنا وختننا وأموالنا وأولادنا وأحفادنا وآباءنا وأمهاتنا يا خير الغافرين وإخواننا وأهلهم وأولادهم والمسلمين يا خير الغافرين وارحمنا وإياهم يا أرحم الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين وانصرنا وإياهم يا خير الناصرين واشفنا وإياهم يا خير الشافين وحفظنا وإياهم يا خير الحافظين والله خير حافظا وهو أرحم الراحمين أنزل على قلوبنا وعلى قلوبهم أمنا وسكينا وارزقهم من عندك رزقا كريما حلالا طيبا وشفاء من كل داء யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பே எங்களை மன்னிப்பாயாக. அன்பானவனே அருளாளனே மாட்சிமம் நிறைந்தவனே எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. அந்த சீதேவிகள் உலகத்தில் வாழ்கிற வரையிலும் அவர்களுக்கு ஹயாத்திலே பறக்க செய்வாயாக. எங்கள் பெற்றோர்கள் மரணித்திருப்பார்களே ஆனால் அவருடைய கபரை விசாலமாக்கி வைப்பாயாக. அவர்கள் செய்த சிறிய பெரிய குறைகளை எல்லாம் மறைத்து மன்னித்து விடு ரப்பே. நாங்கள் வருவதற்கும் வளர்வதற்கும் உயர்வதற்கும் அந்த சீதேவிகளே காரணமாக நீ ஆக்கினாய் ரப்பே. எங்கள் பெற்றோர்களின் கபரு ஜொலிக்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் இப்போதே சன்னத்துல் ஃபிர்தௌஸில் தங்கும் இடம் நீ வழங்கிவிட வேண்டும் யா அல்லாஹ். உங்கள் பிள்ளைகள் கையேந்துகிறார்கள் என்று சொல்லி விடுவாயாக. இங்கு கிட்டத்தட்ட 7,78,000 சலவாத்துக்களை எங்கள் பிள்ளைகள் ஓதி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இத்தனை சலவாத்துகளையும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ கொடுத்து யா அல்லாஹ் இந்த சலவாத்தின் பரக்கத்தால் எங்கள் மனைவி மக்களையும் மன்னிப்பாயாக, எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக.
எங்கள் உஸ்தாதுமார்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயா. எங்களுக்கு உதவி செய்து கொண்டு எப்போதும் இருக்கிறவர்களை மன்னிப்பாயா. எங்கள் ஹாதிம்கள் எல்லா மூமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயா. ரஹ்மானே, உன்னதமான இந்த மஜ்லிஸை இன்று நிறைவுபடுத்துகிறோம் யா அல்லாஹ். இது எங்கள் வாழ்க்கையில் கடைசியாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இன்னும் பல ஆண்டுகள் நடக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். இன்னும் பல ஆண்டுகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்யா அல்லாஹ். இதற்கு உதவி செய்த ஒவ்வொருவர்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் யா அல்லாஹ். இதை தூக்கி நிறுத்தியவர்களுக்கு நீ தூக்கி நிறுத்தி விடு யா அல்லாஹ். இதற்காக பாடுபடும் உஸ்தாதில் இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் உன்னுடைய அருள்மலையை பொழிவாயாக. ரஹ்மானை, உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துவதெல்லாம் எங்களை நீ சுகத்தோடு வாழவையா அல்லாஹ், ஆரோக்கியத்தோடு வாழவையா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களால் தவறுகளால் எங்களை படுக்கையில் போட்டு விடாதே அல்லாஹ். எங்களை முடக்கமாக்கி விடாதே அல்லாஹ். யாருடைய தயவிலும் வாழ்ந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் சுய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்ய வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், பிரியப்பட்டவர்கள், நாங்கள் ஏன் வாழுகிறோம் என்று நினைக்கும் வாழ்கை தந்து விடாதே யா அல்லாஹ். அப்படி ஒரு காலம் வரையிலும் எங்களை யா அல்லாஹ் உலகத்தில் சிரமமாக்கி விடாதே யா அல்லாஹ். நிம்மதியை கொடு யா அல்லாஹ், சந்தோஷத்தை கொடு யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் வீடு மகிழ்ச்சியான வீடாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளே எங்களுக்கு தொந்தரவாக ஆகிவிடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் நேர்வழி பெற்ற பிள்ளைகள் ஆக்கிவிடு யா அல்லாஹ். அவர்களின் கல்வியில் ஈமானிலே பறக்க செய்ய அல்லாஹ், அமல்களிலே ரிசுக்கிலே பறக்க செய்ய அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் எந்த சங்கடங்களையும் சந்தித்து விடக்கூடாது யா அல்லாஹ். கஷ்டங்களை சந்தித்து விடக்கூடாது யா அல்லாஹ். சின்ன வயதில் அவர்களுக்கு மௌத்து வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த சோதனைகளை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் எங்களுக்கும் அவர்களுக்கும் கெட்ட முடிவுகள், வேதனைகள், சோதனைகள், யா அல்லாஹ், விபத்துக்கள் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நாங்கள் ஊரில் இருக்கும் காலங்களிலும் பாதுகாப்பாயாக, பிரயாணங்களிலும் எங்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானை, நீ கொடுத்த எங்கள் தொழில், வியாபாரம், ரிசுக்கில் ஹலாலை கொடுத்து பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் நாங்கள் கையேந்தி விடக்கூடாது யா அல்லாஹ். யாரிடத்திலும் தேவையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். கடனாளியாகி விடக்கூடாது யா அல்லாஹ். கஷ்டப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் சிரமங்களை நீயே பொறுப்படுத்தி விடுறப்பே. உன்னை தவிர யாரையும் வணங்கியதில்லையா அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் உதவி கேட்டதில்லையா அல்லாஹ். உன்னை தவிர யாரின் வாசலிலும் எங்களை நிறுத்தி விடாதேயா அல்லாஹ். யாராலும் எங்களுக்கு அவமானங்கள் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கோ குடும்பத்திற்கோ இழிவுகள் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். அக்கிரமக்காரர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே யா அல்லாஹ். அநியாயம் செய்பவர்களை எங்களின் பொறுப்பாளர்களாக ஆக்கி விடாதே அல்லாஹ். உலக அளவில் மூமின்களை கண்ணியமாக்கி விடியா அல்லாஹ். பல நாடுகளில் எங்கள் சகோதரர்கள் உண்ண உணவில்லாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். இருக்க இடமில்லாமல் துடிக்கிறார்கள் யா அல்லாஹ். பச்சிலும் குழந்தைகளும் பசியால் அவதிப்படுகிறார்கள் ரப்பே. உன் பார்வை அந்த நாடுகளில் எல்லாம் திருப்புவாயாக. சந்தோஷமான எதிர்காலத்தை வழங்கி விடியா அல்லாஹ். இனி உலகத்தில் எங்கும் போர்கள் நடக்காமல் தடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைத்து விடியா அல்லாஹ். எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள், பேரன் பேத்திகள், பெற்றோர்கள், உறவுகளுக்கு நீண்ட ஆயுளை கொடியா அல்லாஹ். நோயில்லாத வாழ்வை கொடியா அல்லாஹ். குறையில்லா பாக்கியத்தை கொடியா அல்லாஹ். உன்னதமான சுகத்தை கொடியா அல்லாஹ். மங்களமான வாழ்க்கையும் மங்களமான நிகழ்வையும் கொடியா அல்லாஹ். எங்கள் வீடுகளில் தரித்திரம் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். பொறாமைக்காரர்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் வளர்ச்சி தாங்காதவர்களை விட்டும் அது பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் மீது பழி சொல்பவர்களை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே. இழிவுபடுத்த நினைப்பவர்களை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே. கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே. எங்களை மீண்டும் 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 நீ உயர்வாக்கி கொண்டே செல்லுறப்பே. நாங்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். நீ கொடுத்த பணமும் பொருளும் பதவியும் யா அல்லாஹ் லட்சோப லட்ச மக்கள் பயனடைய தௌஃபீக் செய்வாயாக. உன் நினைவை உலகமெல்லாம் உள்ள மனிதர்கள் இதயத்தில் கொடுக்கும் நசீபை எங்களுக்கு வழங்குவாயாக. கருணை உள்ளவனை, எங்கள் பிள்ளைகளில் பல பேர்களுக்கு இன்னும் ஜோடிகள் அமையவில்லை யா அல்லாஹ். திருமணங்கள் நடக்காமல் எங்கள் ஆண் மக்கள், பெண் மக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து விடியா அல்லாஹ். நிக்காகுவை நசீபாக்கி விடியா அல்லாஹ். பருவம் இறந்தும் காலம் கடந்து போகிறார்கள் யா அல்லாஹ். நீயே அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை வழங்க வேண்டும் யா அல்லாஹ். குழந்தை இல்லாமல் பல பேர் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த துயரை தாங்க முடியவில்லை யா அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் சாலிஹான குழந்தைகளை கொடுப்பாயாக.
எங்கள் சந்ததிகளில் ஒருவர் கூட ஈமானை விட்டு வெளியே போகிவிடாமல் பாதுகாத்து ரப்பே. மூச்சு பிரியும் முறையிலும் எங்களை மூமின்களாக வாழ வை ரப்பே. எத்தனையோ உயர்ந்த மனிதர்கள் கடைசி நேரத்தில் மௌத்து நேரத்தில் ஈமான் இல்லாமல் போய்விட்டார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்கள் சொல்ல வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்ல வேண்டும், அவர்களை எங்கள் கண்களால் பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் ரூஹு பிரிவதற்கு முன்பாக நபி அவர்களை பார்க்க தௌஃபீக் செய்வாயாக, அவர்களை கனவில் காணும் நசீபை வழங்குவாயாக. எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்கு யா அல்லாஹ், உம்ராவை நசீபாக்கு யா அல்லாஹ், நபியின் தரிசனத்தை ஜியாரத்தை நசீபாக்கு யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிணிகளை போக்கி விடியா அல்லாஹ், கவலைகளை தீர்த்து விடியா அல்லாஹ். கொடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக, கேன்சர் போன்ற நோயிலிருந்து எங்களை குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்து விடுறப்பே. டாக்டர்கள் கைவிடும் நோயிலிருந்து பாதுகாத்து விடுறப்பே. ஹார்ட் சம்பந்தமான நோயிலிருந்து பாதுகாத்து விடுறப்பே. ஹார்ட் அடப்புகளோ அட்டாக்கோ வராமல் பாதுகாப்பாயாக. பிரஷரும் சுகரும் எங்களை தீங்கில் தள்ளிவிடாமல் பாதுகாப்பாயாக. கொலாஸ்ட்ராலின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. கைகால் முடக்கமாகி விடாமல், எலும்புகள் ஒளிந்து விடாமல், கீழே விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கடைசி வரைக்கும் நடக்க வேண்டும் யா அல்லாஹ், நின்று தொழ வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் எந்த வகையிலும் எங்கள் வாழ்க்கையில் சிரமங்களை இறுதி காலத்தில் கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்களை கண்குளிர்ச்சியான வாழ்க்கை உடையவர்கள் ஆக்குவாயாக. எங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதும் மக்களை உருவாக்குவாயாக. குர்ஆனை மனனம் செய்தவர்களை உருவாக்குவாயாக. நாங்களும் குர்ஆன் உடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் மனனம் செய்த குர்ஆன் மறந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கருணையும் அன்பும் நிறைந்தவனே, நாங்கள் எந்தெந்த கயிறுகளை கேட்டோமோ அத்தனையும் தந்தருள் புரிவாயாக. எந்த தீங்கிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறோமோ அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. பாவங்களில் விழுந்து விடாமல், காமங்களுக்கு அடிமையாகி விடாமல், போதைகளுக்கு அடிமையாகி விடாமல், எங்கள் தலைமுறைகளை எல்லாம் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நலவுகளையும் தந்தருள் புரிவாயாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாயாக. எங்கள் வீட்டு பெண்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடியா அல்லாஹ், திடமான நிலையை கொடியா அல்லாஹ், பரக்கத்தான வாழ்க்கையை கொடியா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை அவர்கள் தான் வளர்க்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். எங்களுக்கு முன்னால் அவர்கள் மரணமாகிவிடக் கூடாது யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் நிரம்ப பரக்கத்து செய்து விடு யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த சீதேவிகளை எல்லா வகையிலும் கண்குளிர்ச்சியாக துன்யாவிலும் மறுமையிலும் ஆக்குவாயாக. நாங்கள் கடைசி நேரம் உன் தர்பாருக்கு வரும்போது எங்களை நீ வரவேற்கும் வாழ்க்கை நாங்கள் வாழச் செய்ய அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் கையேந்தி நிற்கிறோம், கண்ணீரோடு நிற்கிறோம், ஆதரவோடு நிற்கிறோம். உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்டதில்லை யா அல்லாஹ், கேட்கவும் தெரியாது யா அல்லாஹ். எங்களை யாரிடத்திலும் கேட்க வைத்து விடாதே யா அல்லாஹ். தேவைகளோ நிறைய இருக்கிறது யா அல்லாஹ், நீ பூர்த்தி செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். இதோ உன் வாசலில் நிற்கிறோம், இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ், இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். நீ இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் வேறு கதியே இல்லை யா அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு அடைக்கலம் இல்லை யா அல்லாஹ். உன்னை தவிர எங்கள் கல்பில் யாருமே இல்லை யா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ், எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இந்த துஆவை உன் பெரும் கருணையால் கபூல் செய் யா அல்லாஹ். எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. அல்லாஹும்ம ஹாதா துஆ வ அலைக்கல் இஜாபா வ ஹாதல் ஜுஹ்து வ அலைக்கத் துக்லான் வ லா தஜஅல்னா பிதுஆஇக ரப்பி ஷகியா. கியாமத் வரைக்கும் இந்த மதரசா நடக்க தௌஃபீக் செய்வாயா. பிஹக்கி சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி ரஹ்மா கமா ரப்பயானி ஸகீரா வஜஅல் கப்ரஹுமா ரௌதத்தம் மின் ரியாதில் ஜினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு